கிணறு யாருடையது? ஒரு ஊருல ராமையான்கிற விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அதே ஊருல சுப்பையான்கிற தச்சனும் இருந்தார். ராமையாவோட விவசாய நிலத்தில் கிணறு கிடையாது. அதனால பக்கத்தில் இருக்கிற ஆத்து தண்ணிய நம்பித்தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். சுப்பையாவுக்கு விவசாய நிலங்கள் கிடையாது. ஆனா அவருக்கு ஒரு கிணறு ராமையா நிலத்துக்கு பக்கத்துல இருந்தது. ஒரு நாள் சுப்பையா ராமையாவிடம், நான் என் கிணத்தை விக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். உனக்கு வேணும்னா வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். உடனே ராமையாவுக்கு ஒரே சந்தோஷம். சுப்பையா கேட்ட பணத்தை கொடுத்து கிணத்தை வாங்கிக் கொண்டார். இப்படி ராமையா அவர் காசு கொடுத்து வாங்கிய கிணத்துல இருந்து தண்ணி இறைத்து தன்னோட நிலத்துக்கு பாய்ச்சிக்கிட்டு இருந்தார். அப்பதான் அங்கு வந்த சுப்பையா ரொம்ப கோபமாக, ராமையா, நீ என்னோட கிணத்தை தான் வாங்கியிருக்க, அதில் இருக்கும் தண்ணி என்னோடது. அதை நீ எடுக்க கூடாது அப்படின்னு சத்தம் போட்டார். அதை கேட்ட ராமையா அதிர்ச்சி அடைந்தார். அதப்படி கிணறு என்னோடதுன்னா அதுல இருக்கும் தண்ணியும் என்னோடதுதான் அப்படின்னு சண்டை போட்டார். சுப்பையா கேட்கிற மாதிரி இல்ல. இருவரும் ஊர் பஞ்சாயத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு போக முடிவு செய்தனர். அடுத்த நாள் பஞ்சாயத்து கூடியது. பஞ்சாயத்து தலைவர், ராமையா, உன் பிரச்சனையை நீ சொல் என்றார். உடனே ராமையா, ஐயா, நான் சுப்பையாவோட கிணத்தை அவர் கேட்ட காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். அப்ப அந்த கிணறு என்னோடது ஆகிவிட்டது. அதனால் அதுல உள்ள தண்ணியே என் வயலுக்கு பாய்ச்சிக்கிட்டிருந்தேன். அங்கு வந்த சுப்பையா, கிணறு மட்டும்தான் என்னோடது, அதுல இருக்கும் தண்ணி அவரோடது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுகிறார் என்றார். அதை கேட்ட பஞ்சாயத்து தலைவர், சுப்பையா, நீ சொல்லுவது சரிதான். அதனால நீ உன் தண்ணீர் ராமையா கிணத்துல இருந்ததுக்கு நீ ராமையாவுக்கு வாடகை கொடுக்க வேண்டும், அல்லது அதுல இருக்கும் தண்ணி எல்லாம் இறைத்து வெளியில எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சுப்பையா வெட்கி தலை குனிந்து தன் தவற்றை உணர்ந்து கொண்டு அமைதியாக போய்விட்டார். கதை சொல்லும் செய்தி: ரொம்ப புத்திசாலியா இருக்கோம் நினைச்சு அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் செய்பவர்கள் வெட்கி தலை குனிய வேண்டியிருக்கும்.